நரேஷ்குமார் அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். நரேஷ்குமார், அதாவது திமுக சொல்கின்ற குற்றச்சாட்டு என்னன்னா, ஒன்றிய அரசு தமிழகம் மீது பாராமுகமாக வஞ்சிக்கிறது என்றும், ஆனால் சிவசங்கர் அவர்கள் முன்வைத்த கருத்துக்கள் என்ன, ஒன்றிய அரசிலிருந்து பெறுகின்ற நிதியை நீங்கள் சரியாக தமிழக மக்களுக்கு பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். உங்களோட கருத்தை பகிர்ந்துக்கோங்க. அவருடைய இரண்டு பேர் கருத்தையும் நான் ஏற்றுக்கொள்றேன் மேடம் இந்த இடத்துல. ஏன்னா இங்க ஒட்டுமொத்தமா நம்ம மாநில மத்திய இரண்டு அரசுகளுமே பாத்தீங்கன்னா மக்களுக்கான அரசா செயல்படணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களோட பிரதிநிதியா நம்ம பேசும்பொழுது இளைஞர்களோட இங்க தேவை என்ன இருக்கு அப்படின்னா, அடிப்படையாக வேலை வாய்ப்பு, அவங்களுடைய கல்வி தரம், கல்வி இதை இந்த அரசுகள் கொடுக்குதா அப்படின்றதுதான் முதல் விஷயம். அவன் கல்வி தரமா கிடைக்கல, அவனுக்கு வேலை வாய்ப்பு இங்க இல்லை அப்படின்னா அவன் அடுத்த கட்டமா என்ன பண்றான், சமூக விரோத செயல்கள்லாம் அவனை ஈடுபடுறதுக்கு தோன்றான். இன்னைக்கு செயின் ஸ்நாச்சிங்ல ஆரம்பிச்சு கொள்ளை, கற்பழிப்பு, போதைக்கு அடிமையாகிறது, இப்படி இளைஞர்களை தவறான வழிகளுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு அடிப்படை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த வேலையின்மை. அந்த வேலையின்மையை போக்குறதுக்கு இந்த அரசுகள் நாங்க செஞ்சோம் நீங்க செஞ்சோம் அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போடாம என்ன செஞ்சாங்கிறத தெளிவா சொன்னோம். முதல்ல கல்விக்கான கொடுக்கப்பட வேண்டிய நிதியை எங்க மாநிலத்துக்கு ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையிலிருந்து மீறி, உரிமைகளை கொடுக்கணும்ன்ற அடிப்படையிலிருந்து மீறி நீங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தினாதான் உங்களுக்கு நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்றது ஒரு சர்வாதிகார போக்குதான். இதை மத்திய அரசுல இருந்து நம்ம கண்டிக்கிறோம். அது நீங்க ஒன்றிய அரசு, நடுவண் அரசு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அது இங்க செய்ய வேண்டியது இந்த மக்களுக்காக செய்யணும். தாங்கள் வாக்களிக்கல அப்படின்னாலும், நாங்க வாக்களிக்கல அப்படின்னாலும் எங்களுக்கும் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர், நாங்களும் இந்த நாட்டின் குடிமகன் தான். எங்களுக்கு செய்யும்போது மட்டும் நீங்க பாரபட்சம் காட்டுறது அப்படின்றது பல விஷயங்களை நம்ம பாக்குறோம். அது ரயில்வேவுக்கு நீங்க நிதி ஒதுக்குறதா இருந்தாலும் சரி, மொழிக்கு நிதி ஒதுக்குறதா இருந்தாலும் சரி, கல்விக்கு நிதி ஒதுக்குறதா இருந்தாலும் சரி, பாரபட்சம் தமிழகத்துக்கு பார்க்கப்படுகிறது. முக்கியமாக தென் மாநிலங்களுக்கு பார்க்கப்படுகிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு முக்கியமா நம்ம பேச போற இந்த டாபிக்ல இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்சுவலா ஜெர்மனுக்கும் இங்கிலாந்துக்கும் போறாருன்னு நினைக்கிறேன். சோ வெளிநாட்டு பயணங்கள், முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு அங்க போறதா சொல்றாரு. அவருக்கு முதல் கட்டமாக தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக வாழ்த்துக்கள். ஏன்னா அவரே அந்த வார்த்தை வேண்டி கேட்டிருக்காரு உங்ககிட்ட இருந்து. நம்மளுடைய ஆதரவு கண்டிப்பா எல்லோருடைய ஆதரவும் அவருக்கும். அவரு நல்லபடியாக அந்த பயணத்தை முடிச்சுட்டு ஆரோக்கியமாக திரும்பி வரணும் அப்படின்றதுதான் என்னுடைய முதல் கட்ட ஒரு வேண்டுகோளா இருக்கு. அடுத்து முதல்ல நீங்க டாபிக்கே பாத்தீங்கன்னா இந்த நிலை இன்னைக்கு முதலமைச்சர் போகும்போது தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லி பல நிகழ்வுகளை தொடர்ந்து இன்னைக்கு அவர் போயிட்டு இருக்காரு. அவர் சொன்ன சில டேட்டாஸ்ல எனக்கு அண்ணன் கிட்ட அந்த கேள்வியை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் திமுக கிட்ட இருந்து. அவர் சொன்ன சில டேட்டாஸ் 2021 இருந்து 2025 வரைக்கும் 10,62,752 கோடி முதலீடுகள் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 32,81,032 வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த 2021 2025 வரைக்கும். அடுத்து UAE, ஜப்பான், ஸ்பெயின், சிங்கப்பூர், USA இந்த 5 நாடுகள்ல 36 ஒப்பந்தங்கள். இந்த 5 நாடுகள் ஏன் குறிப்பிட்டுன்னா அவரே முதல்வரே அங்க பயணப்பட்டு அங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டதா சொல்றாரு. அதன் மூலமாக 36 ஒப்பந்தங்கள், 23 திட்டங்கள், சிலது செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க, சிலது செயல்படுத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் மூலமா 30,035 வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்றத முதலமைச்சர் சொல்றாரு. இந்த தரவுகள்லாம் ஏதோ ஒரு அதிகாரி கண்டிப்பா எழுதி கொடுத்திருப்பாரு இல்லையா, இது ஏதோ ஒரு அடிப்படையில கொடுத்திருப்பாரு. எனக்கு தேவை என்ன அப்படின்னா, அந்த 36 ஒப்பந்தங்கள், நீங்க முதல்ல சொன்ன இந்த 10 லட்சம் கோடி முதலீடுகள் கூட விட்டுருங்க, இந்த 36 ஒப்பந்தங்கள் என்ன, 23 திட்டங்கள் என்ன, இந்த 30,035 வேலை வாய்ப்புகள் சொன்னாங்க இல்லையா, அது என்னன்றத கொஞ்சம் தெளிவா அவர் என்னென்ன கம்பெனிகள் வந்தது, எந்த நாட்டு முதலீடுகள் வந்தது, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் சொல்றாங்க தெளிவா சொன்னா நல்லா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் கொடுத்த எல்லாமே பாத்தீங்கன்னா வெற்று விளம்பரங்களா தான் இருக்கு. நான் உறுதியா சொல்ல முடியும். இப்போ மக்களுக்காக நாங்க போய் நிக்கிறோம், மக்கள் உங்களுடன் ஸ்டாலின், நல்லது குடும்பம் காக்கும் ஸ்டாலின்ற மாதிரி பல திட்டங்களுக்கு ஸ்டாலின் அவர்களை பேரை பயன்படுத்தி தேர்தலுக்கு முன்னாடி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் மனு கூட ஆத்தங்கரையிலையும் குப்பை மேடுகள்லயும் இப்படி தேங்கி கிடக்குது. இன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. மக்கள் கிட்ட நாங்க குறைய கேட்கணும்னு சொல்லிட்டு அதை ஆத்துல விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான் உங்களுக்கு பழமொழிகள் பல நேரங்கள்ல நமக்கு கண்ணு முன்னாடியே தெரியுது. மக்களுடைய குறைகள் ஆத்துல விட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் தெரியுது. சோ இவ்வளவு நம்பர் சார் சொல்லிருக்கேன். இது வரைக்கும் நீங்க வெளிநாடுகள் போயிட்டு என்ன முதலீடுகள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு நம்பர் சொல்லிட்டாரு, வரவேற்கிறோம். அதை தெளிவாக இந்தந்த மாவட்டங்களுக்கு இவ்வளவு திட்டங்கள்,
அப்படின்னு தெளிவுபடுத்த முடியுமா? இல்ல எல்லாமே திரும்பவும் சென்னையிலேயே கொண்டு வந்து இங்கே ஒரு வளர்ச்சியை வந்து வீக்கமா வந்து சென்னைக்கு கொண்டு வர போறாங்களா? மற்ற மாவட்டங்களுக்கும் வளர்ச்சிகளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க வந்து ஒட்டுமொத்த இளைஞர்கள் சார்பாக தமிழ்நாடு இளைஞர் கட்சி கோரிக்கை கேள்வியா வைக்கிறது. சரிங்க சார். சேகன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது செயலில் தான் காண்பிப்போம். மேடம், ஆக்சுவலா வந்து மோடி ஐயா வந்து சொன்னாரு என்ன அப்படின்னா 2014 2 கோடி இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு நாங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை அவர் கொடுத்தாரு. நான் அதுக்கு வரல, அந்த 15 லட்சம் வேற டிபேட். தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அந்த 15 லட்சம் பற்றிய ஒரு விவாதத்தை வந்து நம்ம அப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா வச்சுப்போம். ஆன்லைன்ல பண்ணும்போது என்னுடைய கருத்து சரியா போய் சேராது. நான் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த 2 கோடி வேலை வாய்ப்புகள் இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் 12 வருஷமா இருக்காங்க இல்லையா? அது எத்தனை கோடிகளா வந்து ஆயிருக்கு அப்படின்றத ஒரு கேள்வியை நான் வச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம், இவங்க சொல்றது அந்த ஒப்பீடே வந்து நம்மளால ஏற்க முடியாது. கண்டிப்பா வந்து காங்கிரஸ் ஆட்சி காலம் அப்படின்றது 12 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் நம்ம எடுத்துக்கலாம். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டு அதை 12 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க கொடுக்குற நிதியோட ஒப்பீடு இருக்கு இல்லையா? 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சம்பளம் எவ்வளவு, 12 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய சம்பளம் எவ்வளவு, இந்த ஒப்பீடு சேர்த்து சொல்றேன். கம்பேரிசன் அதையும் நீங்க சேர்த்து பண்ணுங்க. கருத்தை ஏத்துக்க முடியாது. ரெண்டாவது விஷயம், திமுக அண்ணன் கிட்ட வந்து நான் ஒண்ணு கேட்கணும். அண்ணன் வந்து எல்லாத்தையும் நாங்க சொல்வதை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதற்காக வாக்குறுதி எப்போ 2021 திராவிட மாடல் ஆட்சி அமையும் போது அமைதிக்காக அவங்க கொடுத்த வாக்குறுதி நம்பர் 187. அரசு காலி பணியிடங்களில் 3,50,000 வேலை வாய்ப்புகளை தமிழக இளைஞர்களால் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி 187 மறந்துருப்பாங்க. கண்டிப்பா அதை நோட் பண்ணி சொல்லுங்க. அது நடந்ததா அப்படின்னு கேளுங்க. ஒரே ஒரு குறுக்கிடு. முதல்ல அவங்க கொடுத்த வாக்குறுதி எதை சொன்னா எதை பண்ணாங்க? நீங்க இந்த 187 லிஸ்ட் போட்டுக்கிறீங்க. இளைஞர்களை பற்றியது, அதனால இளைஞர்களுக்காக ஒரு கேள்வி எழுப்புறாரு. எதையுமே 10 வருஷம் செஞ்சுட்டாங்க, வந்து பேசுறாங்க. 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்திருக்கோம். நல்லா இருக்கும். ஆக்சுவலா கட்சிகளை தாண்டி ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய நலனுக்காக நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தால், ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எல்லாம் எழுதுறோம். வருஷம் அதற்கான வேலை பணியிடங்கள் வந்து ஓபன் கால்பர் கொடுக்கறது ரொம்ப கம்மியா இருக்கு. ரிட்டையர் ஆகிறவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கு, அதற்கு கொடுக்கல அப்படின்றது என்னுடைய குற்றச்சாட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, போராட்டங்களே இல்ல, மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா 1,00,000 போராட்டங்கள் அனுமதியோட தமிழகத்தில் நடந்திருக்கு. நான் சொல்லல, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு, 1,00,000 போராட்டங்களுக்கு நாங்க அனுமதி கொடுத்திருக்கோம் அப்படின்னா 1,00,000 போராட்டங்கள் அனுமதி பெற்று அனுமதி பெறாமல் கைதாகி நடக்கக்கூடிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ரெண்டாவது விஷயம், இங்க மக்கள் இந்த ஆட்சியாளர்களை வரவேற்கிறார்கள் மகிழ்ச்சியோடு அப்படின்னா சேற்றை வாரி அடித்து வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். அதிலே நினைவு கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா இங்க யாரு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு கண்மூடித்தனமாக முதலமைச்சர் பேசுறாரு. நான் முதல் சுற்றுல சொன்ன நம்பர்ஸ் கூட ஏதோ ஒரு அதிகாரி எழுதி கொடுத்தத கண்டிப்பா முதலமைச்சர் பேசியிருக்காரு. அதுல தவறு இல்ல, அதிகாரிகள் சொல்றதுதான் முதலமைச்சருக்கு வேத வாக்கு. ஆனா அதுல எந்த அளவு உண்மை இருக்கு, அந்த உண்மை தன்மை என்னன்றத முதலமைச்சர் கூர்ந்து அதை கேட்டு அறிந்து அதில் நடவடிக்கை எடுத்தால் ஒரு சிறப்பான ஆட்சி நடக்கும். அதைத்தான் நாங்க வந்து இளைஞர்களுக்கு முதல்ல ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அடிப்படையில இந்த இளைஞர்கள் தான் நாட்டுடைய வளர்ச்சி. அடுத்த 20-30 வருடங்களுக்கு நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் அப்படின்னா இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும், அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அவர்களான தேவைகளை பூர்த்தி பண்ணணுன்றதுதான் நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கம்பேர் பண்றது என்ன அப்படின்னா, தொழில்துறையில நம்ம வளர்ந்திருக்கோம், அந்த துறையில வளர்ந்திருக்கோம், கல்வியில வளர்ந்திருக்கோம் அப்படின்னா கடன் வாங்குறதுலயும் நம்ம வளர்ந்துகிட்டே போறோம். நாட்டுல அதிகபட்சமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு மாநிலமா நம்ம இருந்துகிட்டு நம்ம இதை பேசக்கூடாது. ஏன்னா நாடு செழிப்பா இருக்கு, மாநிலத்தை நாங்க சிறப்பா ஆட்சி செய்யறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது 1,00,000 கோடி எங்களுக்கு கடன் தேவையில்லை. நாங்கள் ஆல்ரெடி வாங்கி இருந்த 9,00,000 கோடி கடன்ல அட்லீஸ்ட் 25,000 கோடியை நாங்க திரும்ப செலுத்துவோம் அசல்ல. ஏன்னா நம்ம வட்டி மட்டுமே பல ஆயிரம் கோடி கட்டிக்கிட்டு இருக்கோம் வருஷம். அந்த கடன் இல்லாம அசல்ல நாங்க கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆனா ஒரு பக்கம் வளர்ச்சின்னு பேசுறோம், ஒரு பக்கம் நம்ம கடன் வாங்கிக்கிட்டே இருக்கோம், பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கு நிதி. அப்ப காசெல்லாம் எங்க போகுது?
இங்க ஒதுக்கப்படக்கூடிய நிதிகள் சரியான திட்டங்களுக்கு மக்களுக்கு நேரடியாக செயல்படுத்தப்படுதா, இல்ல ஊழல் நடக்குதா? ஊழல் நடக்குது அப்படின்றது யாரை கேட்டீங்கன்னாலும் நீங்க தமிழ்நாட்டுல ஓப்பனா சொல்லுவாங்க, எல்லா துறைகளிலும் ஊழல் நடக்குது. பொங்கல் சேலை வேட்டி சேலை திட்டம் இங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டியது ஆந்திர மாநிலத்துல எங்கேயும் 100 ரூபாய்க்கு ஒரு சேலை வித்துக்கிட்டு இருக்கான். இங்க மக்களுக்கு போக வேண்டிய திட்டம் அது இங்க இருக்கக்கூடிய நெசவாளர்கள் பயன்படணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட திட்டம். ஏன்னா 100 ரூபாய்க்கு புடவை வாங்குறதுக்கு 150 ரூபாய்க்கு வேட்டி வாங்குறது நம்ம கிட்ட காசு இல்லையா? மக்கள் அந்த அளவுக்கு இல்ல. அதனால ஒரு தொழில் வளர்ச்சி இங்க நடக்கும், அதனால இங்க ஒரு பண சுழற்சி நடக்கும் அப்படின்றதுனாலதான் அந்த விஷயத்த வந்து இங்க ஊக்கப்படுத்தினாங்க. அது இங்க தவறாக போகுது அப்படின்றதையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க சுட்டி காட்டுறோம். அதை அரசு கவனத்தில் கொண்டு செயல்படுத்தணும் கேட்டுக்கிறோம். சரிங்க நரேஷ். சேயோன் சார் நீங்க சொல்லுங்க, அதாவது முக்கியமா கட்சியினுடைய நிறைவான கருத்து. ஆக்சுவலா மேடம் அண்ணனுக்கு வந்து சேயோன் அண்ணனுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும். ஆக்சுவலா நிறைய டேட்டா நான் தேடினேன், எவ்வளவு எத்தனை இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுத்திருக்காங்கன்னு. அண்ணனே சொல்லியிருந்தாரு 65,000 வேலை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கோங்க. ஒட்டுமொத்தமா அவங்க கொடுத்த வாக்குறுதியில 3.5 லட்சத்துல இதை கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 20% அப்படின்றதுதான் வருது. சோ ஒட்டுமொத்த வாக்குறுதிகள்லயே 20% தான் நிறைவேற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 68,000 நான் சொன்னது தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலம் டிஎன்பிசி மூலமா அரசு வேலைகள் வேற எந்த. அதனால மத்த வேலைகளும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால குழப்பாதீங்க சார், தெளிவா சொல்லிருக்கேன். அரசு பணியில உட்கார வைக்கிறேன்னு சொன்னா தூய்மை பணியாளர்களா நீங்க என்ன பண்ணீங்கன்றது தெரியும். என்ன சொன்னாலும் இளைஞர் வாக்கு உங்களுக்கு வரப்போறது இல்ல. நீங்க என்ன பண்ணீங்கன்றது தேவையில்லாம குழப்பம் பண்ணாதீங்க. ஒன்னொன்னா வந்து நீங்க சொன்னதுதான் நான் கேட்கிறேன். ஒரு பெரியப்பா உண்மையை சரி நரேஷ்குமார் அவர்களை வந்து ஜி.கே. மூப்பனார் அவர்களை பத்தி கேட்டிருந்தீங்க. 1996 இங்க வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்குறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில இருந்து 2 முறை பிரதமராக கூடிய ஒரு வாய்ப்பு இருந்த ஒரு தலைவரை நம்ம வந்து பார்க்கிறோம். காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரதமர் பதவிக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு திறன் வாய்ந்த ஒரு தேசிய தலைவரா நம்ம அவரை பார்க்க முடியும். அதற்கு பல காரணங்களுக்கு முதல் முறை அவருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குனதாகவும் அடுத்த முறை அவரை வந்து தடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் ஆனா ஒரு ஆளுமையா இங்க செயல்பட்டிருக்காரு. அப்பொழுதுமே அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியால நம்ம தனி கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் திரும்பவும் அதிமுகவுடனே கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்ததால இதெல்லாம் வந்து வரலாறு, நம்ம இதை பார்த்துதான் வந்திருக்கோம். இன்றைக்கு எந்த கட்சியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மூப்பனார் அவர்கள் வெளியே வந்தாரோ அதே கட்சியினுடைய ஒரு கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து இன்னைக்கு அந்த கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கின்றது. உண்மையிலே அதை வருந்தத்தக்கதா இல்ல வந்து நல்ல ஒரு விஷயமா அப்படின்றத நான் மக்கள்கிட்டயே நான் விட்டுறேன். இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்றது எந்த நிலைமையில இருக்கிறத மக்களே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சோ கடந்த முறையும் அவர் அதிமுக அந்த கூட்டணியில சேர்க்கணும் 2024 அப்படின்னு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் வீணா போனது. அடுத்து 2026 இப்ப இருக்கோம். இந்த முறை என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். 2வது விஷயம் நீங்க கேட்டிருந்தீங்க, விஜய் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை அப்படி வந்து புறந்தள்ளிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. மகாத்மா காந்தி அவர்களுடைய ஒரு கோட் ஒண்ணு இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் தே வில் இக்னோர் யூ, தென் தே வில் லாஃப் அட் யூ, தென் தே வில் ஃபைட் யூ, தென் யூ வில் வின் அப்படின்னு சொல்லிட்டு. சோ விஜயன் அவர்கள் இவ்வளவு நாட்களாக திமுக, அதிமுக, பாஜக இந்த கட்சிகளால முதல் 3 படிநிலைகளை கடந்து கடைசி நிலையை அடுத்து அடைய போறாரு. இப்ப முதல்வரே பேசியிருக்காரு. முதல்வர் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேரையோ இல்ல விஜய் அப்படின்ற பேரையோ சொல்றதுக்கே பயமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல ஒரு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த நரேஷ்குமார் அவர்கள் வந்து இதோட இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட வார்த்தைகள். அப்ப இளைஞர் வந்து இளைஞர் கட்சி இளைஞர்கள்லாம் விஜய் பக்கம் இருப்பதாக நீங்கள் கருதுறீர்களா? கண்டிப்பாக இளைஞர்களும் பெண்களும் முக்கியமாக இன்னைக்கு வந்து விஜயண்ணா பக்கம் நிக்கிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா இன்னைக்கு மாற்று கட்சியில இருக்கிற அண்ணன் முதல்வரே சொன்னாரு, அதிமுகவில் இருக்கக்கூடிய மனைவிமார்களே பெண்களே வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கட்சிக்காரர்களுக்கும் நான் தெளிவா சொல்றது என்ன அப்படின்னா, உங்க கட்சியில போஸ்டிங்ல இருக்கிறவங்க கூட விஜயண்ணாக்கு தான் வாக்களிக்க போறாங்க. இளைஞர்களுடைய வாக்கும் பிஜேபி எல்லாருமே அவர்களோட எதிர்ப்பை வந்து பெரிய அளவுல தெரிவிக்கிறாங்க. இளைஞர் சக்தியாக நடக்கும் போது அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. 360 டிகிரில இருந்து மக்கள் எட்டி உதைப்பாங்க. நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு